வணக்கம் நண்பா, நான் உங்கள் டிவிஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி தையத்தோட டே 2 vlog. ஸோ இன்றைக்கி தையம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அருமையான ஒரு இடத்த பார்த்துருங்க. அழகான ஒரு தென்னந்தோப்பு, அந்த சைடு ஒரு பெரிய ஒரு ஏரி காயல், சூப்பராக இருக்குல்ல. அப்படியே வெயில் அதிகமாக இருந்தாலும் இந்த தென்னந்தோப்புக்குள்ளே நிற்கிறதுக்கு நிழலாகவும் அப்படியே அந்த தென்றல் காற்று வாங்கிட்டு சூப்பராக இருக்குது. ஸோ தையம் அங்கே பாருங்கள், சுவாமி அங்கே ரெடி ஆகிட்ருக்காங்க. இந்த தையத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய காயல் பாருங்கள். ஸோ சூப்பராக இல்லை, அப்படியே சுற்றி தென்னந்தோப்பு பாருங்கள் எவ்வளோ லாங்கலான்னு. அப்படியே இந்த இழுத்த அடிவாரத்தில் இந்த ஆறு போயிட்டுருக்கு. அது பக்கத்துலேயே இவ்வளோ ஒரு அழகான டெம்பிள். ஸோ தையம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மத்தியானம் கேரளா ஸ்பெஷல். ஸோ இப்போ தான் அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டுட்ருக்கோம். கேரளானாலே என்ன தெரியுமாங்க, ஃபுட்டு தான் மெயின். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ வெரைட்டியாகவும் இருக்கும். எனக்கு எப்போயுமே கேரளா ஃபுட்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எவ்வளோ வெரைட்டின்னு அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 தையம் பார்த்துருப்போம். அதில் ஒரு தையம் வந்துட்டு விஷ்ணுமூர்த்தி, இன்னொரு தையம் படர் குலங்கர பகவதி. ஸோ இந்த 2 தையம் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. சூப்பராக நடந்துகிட்ருக்குங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்காத நிறைய அவங்க கல்ச்சர் படி ரெகுலராக ட்ரெடிஷ்னலாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நிறைய பேர் ஃபேன்சியாக அவங்க கேங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து இந்த ஃபெஸ்டிவலை பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டுருக்காங்க. ஸோ சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஒரு சைடு ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு வெயிட்டு போடுறாங்க, அந்த சைடு நம்மளோட இந்த தென்னங்காயெல்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த தென்னங்காய் தான். ஸோ இந்த இளநியை வச்சு வெயிட்டு போடுறாங்க, எத்தனை கிலோ வெயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இவங்க கோவில் கொடுக்கணுமாமா. இதோடைய எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஏதாவது இருந்தால் அவங்க வந்துட்டு இங்கே வந்து வெயிட்டு போட்டு அந்த வெயிட்டுக்கான
சாமி இங்கே தையத்தில் அந்த வேண்டிக்கிட்டு அங்கே வந்து நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு வெயிட்டு போட்டு அந்த காயை கொண்டு வந்து கொடுப்பாங்களாமா. அது சீக்கிரம் குணமாகிடுமாமா. அதுதான் இவங்க அடிப்படையாக அந்த உண்மையாக நடக்கிறதே அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகிடுங்கிறத நம்புகிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி குணமாயிருக்காங்க. ஸோ அதனால் இதை தொடர்ந்து எல்லாருமே வேண்டி இப்படி வந்து வெயிட்டு போட்டு அதுக்கான எத்தனை கிலோ வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கான தேங்காவை இவங்க கோவிலுக்காக கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நிறைய இன்னும் போயிட்டே இருக்குது. நிறைய ட்ரெடிஷ்னல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றா வீடியோ மூலயமா காமிக்கிறேன்.